வியூவர்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வடாம் பண்ணுற அந்த வரிசையில் இன்றைக்கி கருவடாம் பார்க்கலாம். கருவடா, கூட்டு வடா, குழம்பு கருவடா எப்படி வேணாலும் சொல்லலாம், குழம்பு வடா எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து பண்ணி வச்சுட்டோம்னா வத்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள். கீரை கூட்டுக்கு ஹைலைட்டான ஒரு சமாச்சாரம் இது. எல்லா கூட்டுக்குமே போடலாம், பட் கீரை கூட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். வெறுமனே வறுத்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான முதல்ல ஒரு தேவையான பொருட்கள் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓரலாக. ஏன்னா நான் வந்து ஆற்றுல இருக்கிறத வச்சு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் வாங்கணுமே, வீடு வேறு ஒன்று ஷிஃப்டிங்கில் இருக்குது. அதனால் சரி மறுபடியும் ஏன் வாங்கணும், இது இருக்கிறதே பண்ணிடலாமேங்கிறதுனால நான் வந்து ஊற வச்சு அரைச்சுட்டேன். அது என்னங்கிறத உங்களுக்கு அளவு நான் சொல்லிடுறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆற்றுல பண்ணிக்கோங்க. அதாவது 1 டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் 1 டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டம்ளர் தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு வந்து ப்ரௌன் கலரும் வாங்கிக்கலாம், ஒயிட் கலரும் வாங்கிக்கலாம், அது உங்கள் சான்ஸ். அது என்னென்னா 3ஐயும் ஒட்டுக்க தண்ணியில் நல்லா ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு அலம்பிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. முதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் மறுபடியும் அது 2 தடவை களைஞ்சிட்டு, கல்லெல்லாம் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் தட்டைப்பயிருங்கிறதுனால நல்லா கல் அரிச்சிடுங்க. அப்படின்னு எல்லாம் கல் அடியில் இருந்தால் தங்கிடும், இருக்காது இருந்தால் தங்கிடும். அரிச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஒன்றுமே வேண்டாம். அதாவது 1 டம்ளருக்கு ஒரு எங்காத்துக்கு காரத்துக்கு வந்து நான் 10 மிளகா போட்டிருக்கேன். 3 டம்ளருக்கு 30 மிளகா போட்டிருக்கேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அந்த 3ஐயும் ஒட்டுக்க ஓவர் நைட்டு ஊற வைக்கிறோம், மறுநாள் காத்தால நல்லா களையிறோம், உப்பு காரம் போடுறோம், கிரைண்டரில் அரைக்கிறோம். அரைக்கிற பதத்தை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இது பாருங்க, நேற்று நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன் 3ஐயும். 3 அதாவது துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தட்டைப்பயிறு 3 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து ஊற வச்சு பாருங்கள் கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாகவே தான் இருக்கணும். ஏன்னா இது குறன்னு இருந்தாக்கா வாயில் கடிபடுறச்சா இதுவாக இருக்கும். பாருங்கள், இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி சௌரியமாக அழகாக நல்லா இது புதுன்னு கிரைண்டரில் போட்டேன்னா நல்லா காணும். இது மிக்சிலையும் போடலாம், கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டுக்கோங்க, நிறைய இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இது கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதுதான். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து தாம்பாளத்தில் கிள்ளி, எப்போவுமே நான் வடை வந்து ஆற்றுல இந்த மாதிரி வடாங்கள்லாம் நிழலில் தான் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுறது, வெயில் வந்துடுறதா, அதனால் ஆற்றுல இங்கே நிழலில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அங்கே வெயிலில் வைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி தாம்பாளத்தில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு காட்டினதுக்கப்புறம் கொண்டு வெயிலில் வைக்கிறேன் நான். இது இந்த வடாமே நான் வந்து பாருங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே சேம் தான். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சால இது அழகாக பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு கடைசியில் எப்படி இருக்குங்கிறத பொரிச்சும் காட்டிடுறேன். சேம் இதே தான். இது வந்து 3 நாள் நல்லா வெயிலில் காயணும். அது 3 நாள் காஞ்சது தான் பாருங்கள் இந்த வடை நல்லா கலகலன்னு ஆட்டினா நல்லா சவுண்டு, நல்லா இந்த மாதிரி காயிற சவுண்டு நல்லா வரணும், அந்த அளவுக்கு காயும். இப்போ நம்ம இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சோண்டு பிள்ளையார வச்சுப்போம். ஏன்னா இது எதுக்காக பிள்ளையார வைக்கிறேங்கிறதையும் சொல்கிறேன். இப்போது இந்த தட்டைப்பயிருக்கு ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இப்போ கல்யாணம் பொன் குழந்தைகளுக்கோ இல்லை புள்ள குழந்தைகளுக்கோ கல்யாணம் கூடுறது இல்லையோ, அவள் வந்து புது பொண்ணு சாஸ்திரம் அப்படிங்கிறத பண்ணுவாள். புது புள்ள சாஸ்திரம், புது பொண்ணு சாஸ்திரங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுவாளோ இல்லையோ, அதுக்கு வந்து இந்த கருவடாம் தான் வந்து லட்சணமாக முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாண வேலையை தொடங்குவாள். அதனால் மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து சுபிட்சமான கல்யாணத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வடாங்கிறதுனால தான் நான் பிள்ளையார் வச்சுருக்கேன். வேறு ஒன்று மற்ற வடாத்துக்கெலாம் வேணுங்கிறது இல்லை, இதுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இப்போது என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக கொஞ்சோண்டு தண்ணி அப்படி சும்மா அப்படி நான் 5 விரல டிப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்பவும் டிப் பண்ணி தண்ணி ரொம்ப குழன்னு பண்ணிட வேண்டாம். சித்த அப்படி கிள்ளி கிள்ளி சித்த பெருசாகவே வச்சால காயறப்போ கொஞ்சம் நல்லாவே அந்த ஈக்குவலுக்கு அந்த அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. இது வெயிலே வந்து நமக்கு சிரமப்பட வேண்டாம். இப்படி தாம்பாளத்தை நிறைய வாங்கி வச்சுன்னுட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினேன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாம்பாளத்தோடு வச்சு விடலாம். வெயிலில் நம்ம ஷீட்டு போட்டு போய் வெயிலில் உட்காந்து இது மாதிரிலாம் இட வேண்டாம். இதுவே நல்லாவே காஞ்சிடும், சூப்பராக காஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோவில் சில நேயர்கள்லாம் எனக்கு கேட்டிருக்கேன்,
அதாவது மாவிடு போட்டு காமிங்கன்னு ஒரு நேயர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தா. அப்புறமா இன்னொன்றும் ராகி களி எங்களுக்கு பண்ணி காட்டுங்கோக்கா அப்படின்னு ஒரு நேயர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா. அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நான் வீடு ஷிஃப்டிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு வீடியோ போட முடியறதில்ல. அதனால் நேயர்கள் கேட்குறது எல்லாமே கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றா போடுறேன். இப்போது இன்னொரு தாம்பாளத்துலேயும் இதே மாதிரி வச்சுடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுன்னு வந்தாலே போதும். இப்படி கையில் இப்படி எடுத்துண்டு இப்படி கிள்ளி நிமிஷமாக வச்சுடலாம். குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அது வச்சுடும் இந்த வடாமெல்லாம். இது பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நான் பொரிச்சு காட்டுறேனே உங்களுக்கு 2 3 நாளைக்கு முன்னாடி வச்சு தான் காமிச்சேனோ, அதை வந்து உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். கூட்டு வடத்துக்கெலாம் ரொம்ப ஹைலைட் இது. இது பண்ணிடலாம், நிமிஷமாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து சிரமப்பட வேணாம். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் பசங்க இதுலேயே போட்டுக்கோங்க, வேணாம் மிக்சிலேயே போட்டு சும்மா ஒவ்வொரு சின்ன குட்டி டம்ளரில் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி மெத்தடில் போட்டுடுங்க. இப்போது 2 தாம்பாளத்துலேயும் இதே மாதிரி நான் வச்சாச்சு. இன்னும் ஃபுல்லாக நான் வச்சுட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வச்சதுக்கப்புறமா. இப்போ நம்ம எல்லா தாம்பாளத்துலேயும் நல்லா அழகாக உருட்டி பாருங்கள், வெயில் சூப்பராக வருதுங்க. வச்சாச்சு நான். இது நல்லா 3 நாள் காயணும். கல்யாண வடம் அப்படின்னு கூட இதுக்கு பேர் சொல்லுவாள். கருவடம் ரெடி ஆகிடுது. நான் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி போட்டதை உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். இப்போ உள்ளே போய் 2 நாளைக்கு முன்னாடி வச்சேன்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் காட்டினேனே அப்போவே. இது வந்து பாருங்கள் பொரிச்சு எடுப்போம். கேஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. காஞ்சா விட்டு கொஞ்சம் சன்னம் பண்ணிவிடுங்க. இந்த வடாத்துக்கு மட்டும் கொஞ்சம் சன்னமாக வச்சு பொரிச்சா தான் எல்லா பக்கமும் பொரியும். அதே சமயம் கருப்பாகாமல் நல்லா ப்ரௌனிஷாக பொரிய வரும். கேஸ் பெருசாகவே வச்சுக்க வேண்டாம். நான் பாருங்க சன்னமாக தான் வச்சு பொரிக்கிறேன். பொறுமையாக தான் பொரிக்கணும். இது பெருசாக வச்சுட்டோம்னா அவசரமாக பொரிச்சோம்னா இது வந்து கருத்து போயிடும். சாப்பிட்றச்ச ஒரு மாதிரி கசப்படிக்கும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக சன்னமாக வச்சுட்டு இப்படி எடுத்துட வேண்டியதுதான். இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு விடுங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னா புதுப்பொன் சாஸ்திரம் புதுப்புள்ள சாஸ்திரம்னு பண்ணுவாளோ. அதுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாண பிள்ளைக்கோ கல்யாண பொண்ணுக்கோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி புது துணி எடுத்து இந்த மாதிரி 5 சுமங்கலி உட்காந்து இந்த கருவடம் இட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பருப்பு பாயசம், கல்யாண பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு பருப்பு பாயசம் பண்ணி ஆர்த்தி பண்ணி அதெல்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிலாம் இந்த கருவடத்துக்கு அது வந்து இது பண்ணினாதான் அது வந்து இதுதான் ஆரம்பம். அந்த கருவடாத்துலேருந்து தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இதுக்கு பேர் எங்கள் அம்மாலாம் கல்யாண கருவடாம்பா. இது வந்து ரொம்ப சிரேஷ்டமான வடம் கூட. ஆனாலும் இது பொரிச்சு சாப்பிடும்போதும் சான்ஸே இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். சன்னமாக தான் வச்சுருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் ஹையில் வச்சுடாதீங்க. ஹையில் வச்சுட்டோன்னா அது கருப்பாக போயிடும். அதே மாதிரி நல்லா 3 நாள் அதை காய விட்டுறணும். இன்றைக்கி வச்சுருக்கோமா, அப்புறம் நாளைக்கு அது கொஞ்சம் மேல் பக்கமெல்லாம் காஞ்சு வந்துடுமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், திருப்பி அது எல்லாத்தையும் தோசை திருப்பியால் எடுத்து திருப்பி விட்டுட்டு திருப்பி நாளைக்கு இன்னொரு தடவை வைக்கணும். பாருங்கள், இது சூடாக இருக்குது. அதனால் என்னால் உடச்சி காட்ட முடியல. பயங்கர சூடு. பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே முழுஷாக நீங்கள் கூட்டில் போட்டுடலாம். வத்த குழம்புக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா வத்த குழம்பு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இன்னும் அப்லோட் ஆகி வரல.
வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி வத்த குழம்பு நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி பொரித்து வத்த குழம்புக்கு மேலே கொட்டிடுங்க. சாப்பிட்றச்ச நீங்கள் வந்து கலக்கி ஊற்றி சாப்பிடுங்க. குழம்பு முன்னாடியே போட்டேன்னா அது வந்து ரொம்ப குழப்படான்னு ஆகிடும். அதே மாதிரி தான் கூட்டுலையும், எந்த கூட்டுலையும் ஆகட்டும், கடைசியில் தேங்காய் எண்ணெய் தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சுட்டு கூட்டுக்கோ, அதுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து மேலாக போட்டுருங்க. மத்தியானம் காத்தால், அதாவது காத்தால சாப்பிட்றல, மத்தியானம் சாப்பிட்றல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை எடுத்து கலக்கி சாப்பிட்டேன்னா கரகரான்னு இருக்கும். முன்னாடியே போட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும், அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இந்த கருவாடை ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி மெத்தடில் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இதே மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.